மண் பேசும் சரித்திரம். பல்லவ தேசத்தில் உருவாக்கப்பட்ட சோழர் அரண்மனைகள். வெளிச்சத்திற்கு வராத இரண்டாம் கங்கை கொண்ட சோழபுரம். மண்ணுக்குள் புதைந்து கிடந்த சோழர் கால கோவில் சிலைகள். கூளம் பந்தல் என்கிற விக்கிரம சோழபுரத்தின் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். பல்லவர்களும் சோழர்களும் ஆலயங்களை உருவாக்குவதில் தனிச்சிறப்பும் பெரும் புகழும் கொண்டிருந்தார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் வரலாறு. முற்கால பாண்டியர்கள்தான் முதலில் குடவரைகளை உருவாக்கினார்கள் என்கிற ஆய்வு தகவல்களும் ஆதாரங்களும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையிலும் பல்லவர்களின் குடைவரை சிறப்புகள் புறக்கணிக்க முடியாதவை. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்ற பகுதியில் இருக்கும் இந்த குடவரைதான் பல்லவர்கள் முதலில் உருவாக்கிய குடவரையாக தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மகாபலிபுரம் உள்ளிட்ட குடவரை கோவில்கள் பல்லவர்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்குகின்றன. மலை சூழ்ந்த இடங்களில் கற்கோயில்களை உருவாக்குவதை விட மலைகள் இல்லாத இடங்களில் கற்களை செதுக்கி கட்டுவிக்கும் பணி சிறப்புக்குரியது என்பதால் சோழர்களின் கற்கோயில்கள் அதிகம் பாராட்டப்படுகின்றன. முதலாம் ராஜராஜன் தஞ்சையில் உருவாக்கிய ராஜராஜேஸ்வரம் என்கிற பெரிய கோவில் மிக முக்கியமான கலைப்பெட்டகமாகவே வீற்றிருக்கிறது. ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜேந்திரன் கங்கை வரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்றதன் அடையாளமாக சோழ பேரரசில் கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற நகரம் உருவாக்கப்பட்டு கங்கை கொண்ட சோழீச்சுரம் என்கிற கலைப்பெட்டகமும் வடிக்கப்பட்டது. கிபி 1012 முதல் 1044 வரை ஆட்சி புரிந்த முதலாம் ராஜேந்திரனின் கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்டு தற்போது 1000 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் பலருக்கும் தெரிந்திருக்காத மற்றுமொரு கங்கை கொண்ட சோழபுரம் பற்றியும் ஆச்சரிய தகவல்கள் கிடைக்கின்றன. காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் வழியில் கூளம் பந்தல் என்கிற ஊர் இருக்கிறது. அங்குதான் அந்த அழகிய கலை கோவில் இருக்கிறது. இதுதான் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்ட இரண்டாம் கங்கை கொண்ட சோழீச்சுரம். மாடக்கோயில், கரக்கோயில், கொடிக்கோயில், இளங்கோயில், ஞாழக்கோயில், பூங்கோயில், ஆலக்கோயில், பெருங்கோயில் என்று திருநாவுக்கரசர் 8 விதமான கோயில்களை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறியிருக்கிறார். அனைத்து கோயில்களுமே மகாலிங்க வடிவமானவை என்கிறார் திருமூலர். அப்படியான மகாலிங்க வடிவத்தில் தான் இந்த
கிழக்கு நோக்கி இருக்கும் நுழைவாயிலின் முன்பாக அழகிய நந்தி சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது. நந்தியின் பின்புறம் உருவாக்கப்பட்டிருந்த மண்டபம் சிதிலமடைந்து தற்போது தூண்கள் மட்டுமே தென்படுகின்றன. கோவில் சுவர்களில் உள்ள யாழி வரிசையும் பூதகணங்களின் வரிசையும் அழகு காட்சிகள். துவாரபாலகர்களின் சிலைகளும் கொற்றவை சிலை போன்றவையும் கைதேர்ந்த சிற்பிகளை கண்முன் நிறுத்துகின்றன. கருவறைக்குள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வடிக்கப்பட்ட சிவலிங்கம் அருள் பொங்க அமர்ந்திருக்கிறது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்துதான் இங்கே பூஜை நடத்தப்பட்டு வருகிறதாம். 25 ஆண்டு காலமாக வழிபாடு இல்லாமல் இருந்து நாங்கள் 25 காலம் இருந்து வழிபாடு செய்து வருகிறோம். ஒரு கால பூஜையும் தினமும் பண்ணி வருகிறோம். இந்த கோயிலின் சிறப்பு அன்னாபிஷேகம் என்பது ஒரு மிகவும் விசேஷமானது. கங்கை கொண்ட சோழேஸ்வரர் எப்படி செய்கிறாரோ அதுபடி இங்கே நாங்கள் அதே மாதிரியே இங்கே செஞ்சு வருகிறோம். இங்கே ஆலயத்துக்கு வருகிறோம். அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் வாழ்நாள் பூரா அன்ன பஞ்சமே ஏற்பாடு என்று இங்கு ஐதீகமாகும். இந்த சோழர் கலை பெட்டகம் முதலாம் ராஜேந்திர சோழனின் ராஜகுரு சர்வசிவ பண்டிதரால் உருவாக்கப்பட்டதாக தொல்லியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்போ சோழ நாட்டில் ராஜராஜ சோழனுடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் வடக்க கங்கை வரையும் படையெடுத்து வெற்றி கண்டான். அந்த வெற்றி நினைவாக தான் சோழ நாட்டில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு பெரிய ஒரு நகரத்தை நிர்மாணித்து அந்த நகரத்துக்கு நடுவே கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு ஒரு பேரை ஒரு கோயிலை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு நம்ம வரலாறு சொல்லுது. அதனால் சோழ நாட்டில் இந்த கங்கை வெற்றிக்காக கட்டப்பட்ட அந்த கங்கை கொண்ட சோழபுரம் போலேயே தொண்டை நாட்டிலையும் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழனுடைய ராஜகுரு, அவர் பேர் ஈசான சிவபண்டிதன் பேர், அவர் விரும்புகிறார். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்த பிறகு தொண்டை நாட்டில் அதை காஞ்சிபுரம் நகரத்தில் அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடத்த தேர்வு பண்ணி அந்த கங்கை வெற்றி ஞாபகமாக இங்கேயும் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு பெரிய ஊரை நிர்மாணிக்கிறாங்க. அதை ஊருக்கு கிழக்கே ஒரு சிவாலயத்தை தோற்றுவிச்சு அதுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு பேர் கொடுக்குறாங்க. இது நம்ம கல்வெட்டில் வருது. அதாவது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் இருக்குது இந்த ஊர். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து காலியூர் கோட்டத்து அப்புறம் பாகூர் நாட்டு கங்கை கொண்ட சோழபுரம் ஈஸ்வரமுடைய மகாதேவர் கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் மகாதேவர் கோயில் அப்படின்னு இப்போ வேறு பேர்களில் இது அழைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கல்வெட்டில் சொல்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்பட்ட இப்பகுதி ராஜேந்திர சோழனின் சிறப்பு பெயர்களில் ஒன்றான விக்கிரம சோழன் என்பதை வைத்து விக்கிரம சோழபுரம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது இப்பகுதி கூளம் பந்தல் என்று அழைக்கப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடக்கும் சித்திரை திங்கள் நிறைநிலா விழா, கருட சேவை, வைகாசி தேர் திருவிழா போன்ற விழாக்களுக்கு வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்காக இவ்வூரில் பந்தல் அமைத்தும் சத்திரங்களை கட்டியும் இளைப்பாறச் செய்திருக்கிறார்கள். இங்கே கூழ் போன்ற ஆகாரங்கள் கொடுக்கப்பட்டதால் கூளம் பந்தல் என்கிற பெயர் வந்ததாகவும் ஒரு காரணம் பரவலாக சொல்லப்படுகிறது. பந்தல்னு சொல்லவுள்ள அந்த தென்னங்கத்து இருக்குல்ல, தென்னங்கத்திலே பந்தல் போட்டு மாவிலை தோரணம் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த கூழோ உணவோ மதிய நேரத்தில் கொடுப்பாங்க. இப்போ மதியம் அந்த யாத்திரிகர்கள் வருவாங்க, வைணவ பக்தர்கள் வருவாங்க, அப்படி பயணிகள் வருவாங்க. இப்படி எல்லாருமே வந்து இந்த உணவுகளையும் இந்த கூழையும் சாப்பிட்டு போவாங்க. இப்படி வந்த காரணத்தினால தான் இந்த ஊருக்கு கூழம்பந்தல் அப்படி பேர் வந்ததுன்னு சொல்லி இந்த ஊரில் செவி வழியாக சொல்கிறாங்க. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த ஊருக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் இருந்திருக்கு. இது ராஜேந்திரனுடைய 12வது ஆட்சி ஆண்டில் இந்த பேர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னே இருக்குது. ராஜேந்திரனுடைய 22வது ஆட்சி ஆண்டில் இந்த ஊர் அவனுடைய சிறப்பு பெயரான விக்கிரம சோழன்ங்கிற பேரில் விக்கிரம சோழபுரம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ராஜேந்திரனுடைய மகன் முதலாம் ராஜாதிராஜன் இருக்கான். அவனுடைய 33வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுலேயும் இந்த ஊர் விக்கிரம சோழபுரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவர்கள் ஆண்ட இந்த தொண்டை நாட்டில் சோழர் கோவில் எப்படி வந்தது? இந்த கேள்விக்கு பின்னணியில் நெடுங்கால சரித்திரங்கள் வெளிப்படுகின்றன. பல்லவர்கள் ஆண்ட தொண்டை நாட்டில் சோழ பேரரசின் கலைக்கோவில் எப்படி வந்தது என்கிற கேள்வியின் பின்னணியில் பல சரித்திர தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் காஞ்சிபுரத்திலும் காஞ்சியை அடுத்த பிரம்ம தேசத்திலும் சோழ அரசர்களின் பொன் மாளிகைகளும் அரண்மனைகளும் இருந்தன என்கிற தகவல் முக்கியமானது. முதலாம் ராஜேந்திரன் பிரம்ம தேசத்தில் தான் உயிர் நீத்தான் என்கிற குறிப்பும் கிடைக்கிறது. பல்லவர் ஆட்சியில் தான் ரொம்ப நீண்ட நாளாக இருந்திருக்கு. ஆனால் தொடக்க காலத்தில் வந்து சங்க காலத்திலே வந்து இங்கே கரிகால் சோழன்லாம் ஆட்சி செய்ததற்காக குறிப்புகள் இருக்குது. தொண்டை நாடு ஆரம்பத்தில் வந்து கரிகால் சோழன் இருந்தான். அப்புறம் தொண்டைமான் இளந்தரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் இந்த ஆட்சி செய்தான். எல்லாத்தை விட சோழர்களுக்கும் இந்த தொண்டை நாட்டுக்கும் ஆரம்பத்திலேருந்து ரொம்ப தொடர்பு இருந்திருக்கு. சோழர்களுடைய அரண்மனைகள் இருந்திருக்கு, அவங்களுடைய பொன் மாளிகை இருந்திருக்கு, அவங்களுடைய மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் இங்கே இருந்திருக்கு. பொன் மாளிகையில் துஞ்சிய தேவன் சொல்லி ஒரு சோழ மன்னனே இங்கே காஞ்சியம் பகுதியில் வந்து இறந்து போயிருக்கான். அதை பற்றி நமக்கு குறிப்பு வருது. ராஜேந்திர சோழனுடைய இறுதி காலத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாறு அருகில் வந்து பிரம்மதேசம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பிரம்மதேசத்தில் தான் ராஜேந்திர சோழனுடைய கடைசி காலத்தில் அவன் இங்கே இறந்துருக்கான். ராஜேந்திர சோழன் இறந்து போன பிறகு அவனுடைய வந்து மனைவியும் வந்து அந்த தீயிலே இறந்துடுறான். அதுக்கு பிறகு அவனுடைய வந்து உறவினர் அங்கே வந்து ஒரு நீர்ப்பந்தல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இது தணிக்கிறதுக்காக அந்த நீர்ப்பந்தல் கொடுக்கறத பற்றி அந்த கல்வெட்டில் சொல்லுது. ஆலயத்தின் வடப்புற சுவரில் நிறைய கல்வெட்டு குறிப்புகள் கிடைக்கின்றன. கங்கை கொண்ட சோழபுரம் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் இங்கே கிடைக்கிறது. ஆக்கூர் என்கிற ஊரைச் சேர்ந்தவர்கள் இந்த சிவாலயத்திற்கு 12,000 குழி நிலமளித்ததையும் முதலாம் ராஜேந்திரனின் 22வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 1034 அந்த தானம் வழங்கப்பட்டதையும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. காளியூர் கோட்டத்து காளியூர் நாட்டு ஆக்கூரார் இந்த ஆலயத்துக்கு கொடுத்த 12,000 குழி நிலம் வந்து இந்த பழைய கால மரபுப்படி இந்த ஆலயத்தில் உள்ள ஆதி சண்டேஸ்வரர் பேர்லேயே எழுதி கொடுத்துருக்காங்க. 12,000 குழி நிலங்கிறது
இன்றைக்கி சோழ நாட்டு கணக்குப்படி வந்து 100 குழிங்கிறது 1 மா, 20 மாங்கிறது 1 வேலி நிலம். அப்போ 12,000 குழிங்கிறது 6 வேலி நிலம். உக்கல் என்கிற ஏரியின் பாசனம் அந்த நிலங்களுக்கு பாய்ச்சப்பட்டதை பற்றி கூட கல்வெட்டு கூறுகிறது. இந்த நிலத்தை விவசாயம் பண்ண உள்ள தண்ணி பற்றாக்குறை வந்ததுன்னா அதுக்கு ஆக்கூரில் உள்ள பெரிய ஏரியிலேருந்து தலைமடை பாய்ச்சலுக்கும் கடைமடை பாய்ச்சல்லேருந்து நீரை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாத ஒரு சமயத்தில் வந்து இந்த தர்மமானது தடைப்பட்டாலோ இடையூறு வந்தாலோ நாங்கள் அதாவது ஆக்கூருக்காரவங்க இந்த கோயிலில் உள்ள மன்றத்துக்கு தினம் 5 கழஞ்சி பொண்ணை நாங்கள் கொடுக்குறோன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. கிபி 1018 முதல் 1054 வரை சோழ நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திரனின் மூத்த மகன் ராஜாதி ராஜன் இந்த விக்கிரம சோழபுரத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தான். அவனது குருதேவர் இக்கோவிலுக்கு கொடுத்த சாவா மூவா ஆடுகள் பற்றியும் பூஜை தானங்கள் பற்றியும் கூட கல்வெட்டு குறிப்புகள் பேசுகின்றன. ராஜகுரு ஒருத்தர் இருந்தார், அவனுடைய அதிகாரிகளில் வந்து அவர் நாராயணன் ஒருத்தன், அவன் பேர் வந்து வாசுதேவ நாராயணன் என்று சொல்லக்கூடிய உலகளந்த சோழ பிரம்மராயன் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்கான். அவன் எப்படி கொடுத்துருக்கான்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து இந்த கோயிலுடைய நித்தம் நொந்தா விளக்கு எரிக்கிறதுக்காக 90 ஆடு, சாவா மூவா பேராடு 90ன்னு சொல்லி 90 ஆடு கொடுத்துருக்கான். அதுக்கு பிறகு வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து இந்த சந்தி விளக்கு எரிக்கிறதுக்காக அதுக்கு வந்து 5 கழஞ்சி பொண்ணை வந்து கொடுத்துருக்கான். இப்படி இந்த தர்மங்கள் கொடுத்ததை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஊரார் வந்து ஆடு கொடுத்தான்ல அந்த ஆட்டிலேருந்து நெய்யை எடுத்து அது 1 உழக்கு கொடுக்குறாங்க இந்த கோயிலுக்கு. 1 உழக்குங்கிறது அவன் கல்வெட்டில் சொல்ல உள்ள அருள்மொழி தேவன் உழக்கு, அருள்மொழி தேவன் உழக்கால் 1 உழக்கு நெய்யை வந்து இந்த கோயிலுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் 2 செவி அரை அளவு எண்ணெயை வந்து இந்த கோயிலுக்கு கொடுக்குறாங்க. இதை எவ்வளவு கொடுக்குறாங்க, இதை வச்சு இந்த கோயிலுக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணுறதோ தானம் பண்ணுறதை பற்றி இந்த கல்வெட்டில் குறிப்பு நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில்தான் அருகில் பூமிக்குள்ளிருந்து கிடைத்த சோழர் கால சிலைகள் பற்றிய தகவல்களும் கங்கை கொண்ட சோழபுரம், விக்கிரம சோழபுரம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட கூளம் பந்தலில் பேசும் பெருமாள் ஆலயம் என்கிற வைணவ திருத்தலம் அமைந்திருக்கிறது. இக்கோவிலில் இருக்கும் பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய 3 சிலைகளும் பூமியை தோண்டும் போது கிடைத்திருக்கிறது. கடந்த 1996ஆம் ஆண்டு கிடைத்த இச்சிலைகளை வைத்து அழகிய வடிவில் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. பெருமாள் பேசுவது போன்ற தோற்றத்தில் இருப்பதால் பேசும் பெருமாள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலைகள் கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கிழக்கே சிவாலயம் உருவாக்கப்பட்ட போது மேற்கில் இங்கே வைணவ ஆலயமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முட்புதர்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும் பொழுது இந்த முட்புதர்கள் சரி செய்யும் பொழுது கிடைக்கப்பட்ட ஒரு பெருமாள் இவர். அதற்கு பிறகு சன்னதி உருவாக்கப்பட்டது. இந்த பெருமாள் 1012 என்ற காலகட்டத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கோயில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றது. 1250 விஜயகண்ட கோபாலன் என்ற ராஜா இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது 14 பணமும் 14 நெல்லும் நித்திய திருவாராதனைக்கும் மேலும் பல பொன்களும் பட்டரிடத்தில் 3 காலமும் பூஜைகள் நடப்பதற்காக கொடுத்திருக்கின்றார்
அதுக்கு கல்வெட்டு ஆதாரமும் இருக்கின்றது. ராஜேந்திர விண்ணகரம் என்கிற பெயரில் இந்த ஆலயம் வழிபடப்பட்டதாகவும் தொல்லியல் அறிஞர்கள் கணிக்கிறார்கள். இந்த தலத்தை நம்மாழ்வார் பாடி சிறப்பித்திருக்கும் தகவலையும் கூறுகிறார்கள். 4000 பிரபந்தத்தில் நம்மாழ்வாருடைய திருவாழ்மொழி பாசுரத்தில் 4ஆம் பத்தில் 9வது பாசுரமாக அயர்க்கும் சுற்றி பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழை கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோரும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்று கூவும் மயல் பெருங்காதல் என் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே என்ற பாசுரத்தை நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். இந்த நிலையில் பேசும் பெருமாள் ஆலயத்தின் தென்புறம் ஒரு சமண ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அங்கே சென்றோம். ஆலயத்திற்குள் அழகிய வடிவில் ஒரு சமண சிலை வீற்றிருந்தது. அருகிலிருக்கும் கோட்டை கரைமேடு என்ற பகுதியில் கிடைத்த இந்த சிலை புத்தர் சிலை என்பதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டது. ஆனால் இது சமணர் சிலை என்பதும் கிபி 9-10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்பதும் தொல்லியல் அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. இதிலிருந்து முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் சைவ மற்றும் வைணவ ஆலயங்கள் அமைக்கப்படுவதற்கு முன்பாக இங்கே சமண மதம் இருந்ததை அறியலாம். இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டதாக இந்த கூழம்பந்தல் விளங்குகிறது. தமிழகத்தின் தலை சிறந்த சோழர்கால கலைப்படைப்புகளில் ஒன்று இங்கே வீற்றிருக்கிறது என்பதையும் 1000 ஆண்டுகளை கடந்த இந்த சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் தமிழுலகம் பரவலாக உணர வேண்டும்.